ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பெஸ்ட் டிவி ஆஃபர்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டிவிஸ்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்துட்டு இப்பவுமே போய் பாருங்க. ஏன்னா இன்னுமே அந்த நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இன்னுமே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த வீடியோ இப்பவுமே வந்துட்டு பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ இந்த வீடியோக்குள்ள போட முடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எப்ப அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணலாம். மறக்காம இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த டெலிகிராம் சேனல்ல லேட்டஸ்டா போயிட்டு இருக்கக்கூடிய டுடே ஆஃபர்ஸ்லாம், அதாவது அமேசான் பிளிப்கார்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் டீல்ஸ், அதாவது பெஸ்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே அங்க நம்ம லேட்டஸ்டா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம அதுலேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான இந்த வீடியோவில் டோட்டலாக 6 பெஸ்ட் டிவி ஆஃபர்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்கள் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இல்லை குரூப்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பெஸ்ட் டிவி ஆஃபர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிவி வந்துட்டு என்ன அப்படின்னா, சோனிலேருந்து சோனி பிரேவியா 2 அப்படிங்கிற இந்த டிவி தான். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதோடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 65 இன்ச். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு 2 ஸ்பீக்கர் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க இன்பில்டாவே. அண்ட் அதே மாதிரியே வந்துட்டு சேம் திங் என்ன அப்படின்னா, இதோடைய கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDMI போர்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கூகுள் டிவியில் வந்துட்டு இந்த டிவி ரன் ஆகுது. ஸோ இதோடைய நார்மல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் 1,40,000 பக்கம் வந்துட்டு வருது. ஆஃபரில் இதெல்லாம் உங்களால் வந்துட்டு 79,000 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த டிவியை வாங்கிட முடியும். பட் இதுவே நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணி வாங்கும் போது இந்த டிவியை உங்களால் 72,000 பட்ஜெட்டுக்கு வந்துட்டு வாங்க முடியும். ஸோ 72,000 ரூபாய்க்கு இதோட பெஸ்ட் டிவி ஆஃபராக வந்துட்டு இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா சோனில இருந்து சோனி பிரேவியா 2ங்கிறது 1,40,000 பக்கம் வந்துட்டு வருது. ஸோ அந்த டிவி உங்களுக்கு 72,000 ரூபாய்க்கு கிடைக்கும் போது ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆஃபராக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய டிவி சாம்சங் வந்து சாம்சங் கேலக்ஸி கிறிஸ்டல் 4K விஷன் அப்படிங்கிற இந்த டிவி தான். ஸோ இதோடைய டீடைல்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதோடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 43 இன்ச். இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 50 ஹெர்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பீக்கர் வந்துட்டு இன்பில்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வரும்போது இதில் உங்களுக்கு HDMI போர்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, USB போர்ட் வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய OS, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் டைசனுடைய ப்ராசஸர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2GB, ஸ்டோரேஜ் மெமரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய நார்மல் பிரைஸ்னு வரும்போது உங்களுக்கு 48,000 பக்கம் வந்துட்டு வருது. இதுவே நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கும்போது உங்களுக்கு 28,000 பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இந்த சாம்சங் கேலக்ஸி கிறிஸ்டல் 4K விஷன் டிவி வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். ஸோ இது வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்கு, அதாவது 28,000 பட்ஜெட்டுக்கு இதோட பெஸ்ட் டிவியாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு வாங்கணும்னு வச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய டிவி சவுமிலேருந்து சவுமி S Series Ultra அப்படிங்கிற இந்த டிவி தான். ஸோ இதோடைய டீடைல்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதோடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 50 இன்ச். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஸ்பீக்கர் இன்பில்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கூகுள் டிவி வந்து இதில் யூஸ் பண்ணிக்காங்க, அதாவது கூகுள் டிவி ப்ராசஸர் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்காங்க. ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2GB, ஸ்டோரேஜ் மெமரியை பொறுத்த வரைக்கும் 8GB. இதோடைய கனெக்டிவிட்டின்னு வரும்போது உங்களுக்கு 3 HDMI போர்ட்ஸ் 2 USB போர்ட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய நார்மல் பிரைஸ் வரும்போது உங்களுக்கு 45,000 பக்கம் வந்துட்டு வருது. இதுவே வந்துட்டு ஆஃபர் பிரைஸ்ல 30,000 பக்கம் வந்துட்டு வருது. இதுவே நீங்கள் வந்துட்டு இன்க்ளூட்ஸ் பேங்க் ஆஃபர், அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது 28,000 பட்ஜெட்டுக்கு உங்களால் இந்த டிவியை வந்துட்டு வாங்கிக்க முடியும். ஸோ 28,000 ரூபாய்க்கு வந்துட்டு இதோட பெஸ்ட் டிவியாக வந்துட்டு இருக்கும் ஷாமி பிராண்ட்ல இருந்து. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கிளிக் பண்ணி வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் வீடியோ வந்துட்டு எங்களுக்கு வேணும், ஸோ அதாவது அந்த ஃபுல் டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு வந்துட்டு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு அவங்க ரிவ்யூ வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் பாருங்கள். நம்ம வீடியோஸ் தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணி நீங்கள் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல் ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டிவியை போய் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு இருக்கு, தமிழ் யூடியூப் சேனல்ஸ், இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் அதை போய் பார்த்து ரெஃபர் பண்ணி வந்துட்டு வாங்கிக்கோங்க அந்த டிவியை. பட் நான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் சொல்ல மட்டும் செய்கிறேன். அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனாக நான் ஓரளவு தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். மற்ற அதர் யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. தமிழ் டெக் யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷ் டெக் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்க அப்படிங்கும்போது நம்மளுடைய லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டிவியை வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய டிவி வந்துட்டு என்ன அப்படின்னா, TCL பிராண்ட்
பிராண்ட்லேருந்து TCL P71B Pro அப்படிங்கிற இந்த டிவி தான். இதோடைய டீடைல்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதோடைய டிஸ்பிளேனோட 55 இன்ச். இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட்னு பொறுத்த வரைக்கும் 60 Hz. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு 2 ஸ்பீக்கர் வந்து இன்பில்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய கனெக்டிவிட்டின்னு வரும்போது உங்களுக்கு HDMI போர்ட்ஸ் 3 1 USB போர்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கூகுள் டிவி வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2GB, ஸ்டோரேஜ் மெமரி நடப்போ 16GB வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதோடைய டீடைல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பிரைஸ் நடப்போ நார்மல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் 80,000 பக்கம் வந்துட்டு வருது. ஆஃபரில் வந்துட்டு 34,000 பக்கம் வருது. நீங்கள் இன்க்ளூட்ஸ் பேங்க் ஆஃப்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களால் 30,000 பட்ஜெட்டுக்கு இந்த டிவி வந்து வாங்கிக்க முடியும். ஸோ 30,000 பட்ஜெட்டுக்கு TCL பிராண்ட் வந்து ஒரு சூப்பரான டிவி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் போன அந்த இதில் 3வது இதில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ரிவ்யூ வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து எதிர்பார்க்கீங்க அப்படின்னா தமிழ் யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. அந்த டிவியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நம்மளுடைய லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கான வீடியோல 5ஆவதா பார்க்கக்கூடிய டிவி மோட்டோரோலா இன்விஷன் எக்ஸ் அப்படிங்கிற இந்த டிவி தான் பார்க்க போறோம். இதோடைய டீடைல்ஸ்னா டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் 55 இன்ச். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 Hz. அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பீக்கர் இன்பில்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய கனெக்டிவிட்டி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 HDMI போர்ட்ஸ் 2 USB போர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கூகுள் டிவி. இதோடைய ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2GB RAM. இதோடைய ஸ்டோரேஜ் மெமரி நடப்போ 16GB. ஸோ இதோடைய நார்மல் பிரைஸ் நம்ம 1,50,000 பக்கம் வருது. பட் ஆஃபரில் வந்துட்டு இந்த டிவியை வந்துட்டு உங்களால் ஜஸ்ட் 32,000 பட்ஜெட் வந்துட்டு வாங்கிட முடியும். ஸோ 32,000 பட்ஜெட்டுக்கு இதோட பெஸ்ட் டிவி ஆஃபர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டிவி வந்துட்டு வாங்கணும்னு வச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு அதாவது ஃபுல் ரிவ்யூ வேணும்னா மற்ற அதர் யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு செக் அவுட் வந்துட்டு பண்ணி பாருங்க. அதாவது அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க அங்கே உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணிப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கான இந்த வீடியோவில் லாஸ்ட் ஃபைனல் 6வது பெஸ்ட் டிவி ஆஃபர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டிவி அப்படின்னா ரெட்மிலேருந்து ரெட்மி ஸ்மார்ட் டிவி ஃபயர் 4K அப்படிங்கிற இந்த டிவி தான். ஸோ இதோடைய டீடைல்ஸ் வந்துட்டு பார்க்க இதோடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 43 இன்ச். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 Hz. இதில் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நடப்போம் 2 ஸ்பீக்கர் வந்து இன்பில்டாகவே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது OS பொறுத்த வரைக்கும் ஃபயர் டிவி OS 7 வந்து இதில் யூஸ் பண்ணிக்காங்க. இதோடைய கனெக்டிவிட்டி நடக்கும்போது உங்களுக்கு HDMI போர்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய நார்மல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் 40,000 பட்ஜெட் வந்து வருது. பட் உங்களால் ஆஃபர்ல 20,000 பட்ஜெட்டுக்கு வந்துட்டு வாங்க முடியும். ஸோ 20,000 ரூபாய்க்கு வந்துட்டு இதோட பெஸ்ட் டிவி நீங்க நம்பி வந்துட்டு வாங்கலாம். ஒரு ஒருத்தான ஒரு டிவி. ஸோ அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கான இந்த பெஸ்ட் டிவி ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன டிவிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்க வந்துட்டு பை பண்ணணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவுமே வந்துட்டு யோசிக்காம பை பண்ணிடுங்க. ஏன்னா இப்போதான் சரியான டைம். அதாவது டிவின்னு இல்லை, எல்லா மொபைல்ஸ் மற்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுக்கு எல்லாமே இன்னும் இந்த ஒரு 4 நாளைக்கு தான் வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்துட்டு போகும். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் 6க்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். திருப்பி நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் இப்போமே இருக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ அவசரமாக வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ். ஸோ அப்போதே வந்துட்டு நான் அன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஒரு சில காரணங்களால் வந்துட்டு இந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. பட் இன்னுமே இந்த ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால இன்னைக்கு அவசரமாக வீடியோ உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். மறுபடி இன்னைக்கு வந்துட்டு நான் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோட ஃபீட்பேக் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் வந்துட்டு பார்க்குது. மறக்காம நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் செட்டை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆகக்கூடிய ஆல் அப்படின்னு அந்த ஆப்ஷன் செட் பண்ணும்போது நம்ம சேனல் எப்பெல்லாம் இந்த மாதிரியான டக்குன்னு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கும் டக்குன்னு வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இனி அடுத்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோ வந்துட்டு உங்களை பார்க்குறேன். பை.